வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா, கலகநாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் யூ ஆல் டு RRR. ரைட் சார், இன்னைக்கு ஒரு சூப்பர்வான மேட்ச் பார்த்துட்டு நான் வந்தேன். நீங்க வேற மேட்ச் பார்த்தீங்கன்னு தெரியல. நான் பார்த்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார். டிசி வெர்சஸ் LSG எப்படி இருந்துச்சு? ஒரு நிமிஷம் பாஸ். 1 2 3 ஒண்ணுல ஒரு கோயங்கா எந்த ஆர்டர்ல யார் யாரெல்லாம் திட்டுவான்னு சும்மா போட்டு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ரிஷப் பண்டி தான் திட்டு விழ போகுது, அதுல டவுட்டே கிடையாது. அதுல கூட சின்னதா ஒரு தத்துவம் ஒண்ணு தோணுச்சு. பேசிக்கினே இருந்தா பிரியங்கா, திட்டிக்கினே இருந்தா கோயங்கான்னு. அதெல்லாம் நிறைய இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும். இந்த ரெண்டு மேட்ச்ல இந்த மேட்ச்ல ரெண்டு டீம்ஸோட கேப்டன்ஸோட ஆட்டிடியூட் பார்த்தேன். அக்சர் பட்டேல் ஒரு பக்கம், இந்த பக்கம் நம்ம ரிஷப் பண்ட். அக்சர் பட்டேல் ஹைப்பர் பாசிட்டிவா இருக்காரு, இவர் ஹைப்பர் நெகட்டிவா இருக்காரு. அது கேப்டன்சியோட மூவ்ஸ்ல தெரியுது. அக்சர் பட்டேல் ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் வர்றாரு, பின்னாடி போலிங் வருவார், முதல்ல ஒரு போலிங் போடுது. ஓகே, இவர் ரிஷப் பண்ணிட்டு முன்னாடி வந்தவர், ஓபனிங் வந்தவர், இவர் கட்சிக்கு வர்றாரு. லாஸ்ட் பால் 2 பால் ஆடுறதுக்கு வர்றாரு. அங்க கேப்டன்சி பார்த்தேன். LSG அண்ட் டிசியோடைய அந்த முதல்ல ரெண்டு கேப்டன்ஸோடைய அப்ரோச் டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. ரிஷப் பண்டோடைய ஆட்டிடியூட் வந்து அப்சல்யூட்லி நெகட்டிவா இருக்கு. அக்சர் பட்டேல் ஹைப்பர் பாசிட்டிவா இருக்காரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் வந்து போலிங்ல பின்னாடி சில பால் ஓவர்லாம் போடாமலாம் இருந்தார். இப்ப அவர் தைரியமா ஃபர்ஸ்ட் ஓவர் போட வர்றாரு. மார்க்கரா மிச்சல் மாஷ், நான் நோடுங்க உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அடிக்கிற மாதிரி வர்றாரு தைரியமா. அதுல ஓரளவுக்கு ரன்னு போனாலுமே இன்டெலிஜென்டா போடுறாரு. அவங்களை எந்த இடத்துல கொஞ்சம் மெதுவா போட்டா அவங்களுக்கு ஆட வரலன்றது பண்றாரு. இவர் என்ன பண்றாரு, ஓப்பனிங்க ட்ரை பண்ணிட்டு மிடில் ஆர்டர்ல இருந்து ஓப்பனிங்க ட்ரை பண்ணிட்டு கடைசி 2 பால் ஆடலான்னு அங்கேயும் சொல்றாரு ரிஷப் பண்ட். ஸோ அவருடைய கான்பிடன்ஸ் லேக்கிங் ரொம்ப நெகட்டிவா இருந்து எனக்கு தெரிஞ்சது. இவர் பாருங்க, இந்த பக்கம் மேட்ச் ஃபர்ஸ்ட் 86 ஃபார் நோ லாஸ் இருக்காங்க. அப்போ கீப்பிங்ல இருக்க ராகுல் வந்து டோன்ட் வரி கமான் என்கரேஜ் பண்ணிடுங்க. அக்சர் பட்டேல் என்ன பண்றாரு, நார்மலா இந்த மாதிரி கோயிங் இருக்கும்போது செம்ம டோட்டல் வரும்னு சொல்லிட்டு பெஸ்ட் யார்கர் ஸ்பெஷலிஸ்ட் மிச்சல் ஸ்டார்க்கு கடைசிக்கு தானே வச்சுப்பாங்க ஒரு 2 ஓவர். அதை விட்டுட்டு இவர் முதல்லயே முடிக்கவே பாக்குறாரு விக்கெட் எடுக்கலான்ட்டு. ஏன்னா நிக்கலஸ் போரான் வந்துட்டாரு, ஸ்லோ பவுன்சர் போன மேட்ச் தப்பா சொல்லி திருப்பி அவர் கொண்டு வந்து முதல்ல பினிஷ் பண்ணாலும் பரவாயில்ல விக்கெட் எடுத்துடலான்ட்டு போறாரு. ஸோ இவர் ரொம்ப அக்ரெசிவா பாசிட்டிவ் இருக்கிறதுல அதுல ஜெயிச்சிட்டாரு. அந்த பக்கத்துல நம்ம யார்கர் ஸ்பெஷலிஸ்ட் முகேஷ் குமார் இருக்காரு, அவர் வந்து பிரமாதமா யார்கர் போட்டு அவுட் ஸ்டாண்டிங் எடுத்தார். நம்மளுடைய மிச்சல் மார்ஷ் கிட்ட டாப் கிளாஸ் எடுத்தார். ஆனா பதோனி வரும்போது அவருக்கு உதருது. நான் உங்களுக்கு சொன்ன தெரியுமா, எதிராளி நல்லா தான் போடுவான், ஆனா நம்ம அதை விட பெட்டரா ஆடணும். இல்ல எதிராளி நல்லா ஆடுவான், அதை விட நம்ம பெட்டரா போடணும், கவுண்டர் பண்ணணும். இவரு பிரில்லியண்டா யார்கர்ஸ் நல்ல ஸ்பெல் போட்டுருக்காரு. பதோனி வந்து இம்ப்ரூவைசிங் கிங்கா இருக்காரா. சோ இவருக்கு வந்து இல்ல, இவருக்கு யார்கர் போட்டா ரிஸ்க் ஆச்சு, இந்த பையன் நவருவானு, சரி ஷார்ட் ஆஃப் போடலாம். எப்படி, டீப் பாயிண்ட் கிடையாது, டீப் தேர்ட் மேனும் கிடையாது, ஷார்ட் ஆஃப் போட்டுங்க. அவர் வச்சு வாங்குறாரு ஸ்கொயர் ரேட். அதான் சொல்றேன், இந்த மைண்ட்ல கன்ஃபியூஸ் பண்ணினே இருக்கணும் நம்மளோட அப்ரோச்ல. அதை பதோனி எக்ஸ்ட்ராடனரியா பண்றாரு. ஸோ பதோனி டைப் ஆஃப் பிளேயர்ஸ் தான் நமக்கு சிஎஸ்கேக்கு தேவை சொல்ல வரேன். ஸோ இவ்வளவு இருக்கு அப்ரோச் அண்ட் ஆட்டிடியூட்லயே நீங்க பாத்தீங்கன்னா LSG வந்து பயங்கர நெகட்டிவா இருக்காங்க, டிசி ஹைப்பர் பாசிட்டிவா பண்ணிருக்காங்க. அதான் சார் வெரி குட் பாயிண்ட்ஸ் நீங்க சொன்னது. எனக்கு கூட இந்த ஆயுஷ் பதோனி சார் ஆளு பார்க்க இந்த வடிவேல் ஜோக்ல வரும், ஆளு பார்க்க கடைசியா இவ்வளவு பெருசா வேலை பார்க்கறியப்பா அப்படின்னு. அந்த மாதிரி அவர் வந்து சைஸா பாக்கிறதுக்கு ஒரு குட்டி டைனமைட் மாதிரி இருக்காரு சார். வெட்டிச்சா படம் நடிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ நீங்க சொல்லுவீங்க ஒரு பாயிண்ட், உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நீங்க அதை மறைச்சு வேற ஒரு பாசிட்டிவ் வச்சு விளையாடணும். லைக் டெக்னிக்கலி நாட் ஸ்ட்ராங் அப்படின்னா அதை நீங்க வேற விதத்துல ஓகே பண்ணணும். அன்ஆர்த்தடாக்ஸ் பேட்டிங் தோனி, அவருக்கு வந்து நிறைய ஃபிளாஸ் இருக்கு, பட் அதை கரெக்ட் பண்ண வேற மாதிரி ஆடுவாரு நீங்க சொல்லுவீங்க. அந்த மாதிரிதான் பதோனி கூட, அவருக்கும் பேர் தோனி இருக்கு, அதனால நான் உங்களை மாதிரி வரம்பேன். இப்போ பதோனி என்ன பண்றாருன்னா, இந்த பால்ஸ் பவுலரை வந்துட்டு திங்க் பண்ண வைக்கிறாரு. என்ன ஆடுவான்னு வைக்காம ஷஃபிள் பண்ணி இந்த பக்கம் ஓடுறாரு, அந்த பக்கம் ஓடுறாரு, கிரீஸுக்குள்ளேயே கபடி ஆடுறாரு. சோ அவருடைய இந்த மூவ்மெண்ட் அண்ட் ஷஃபிளிங் அக்ராஸ் இஸ் வெரி குட், இம்ப்ரெசிவா இருக்கு சார். நம்ம வண்டியில போயின்னு ஒண்ணுமே இல்ல டிராபிக் ஜாலியா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஃபுட் டெலிவரி கொடுத்தாரு எதிர நம்ம லைன்லயே ஒரு அமெரிக்கா இருந்துச்சு ரைட்லயே, ஐயோ அப்படின்னு நம்மளோட எல்லா தாட் ஃப்ளோ மாறுது இல்ல, அதை தான் பண்றாருன்ற. நீங்க கை கால நவுத்தி கீழ்த்தி உங்க ஸ்ட்ராட்டஜி. இப்ப நீங்க அக்சர் பட்டேல் பாருங்களேன், சிக்ஸர் பட்டேலா மாறிட்டாரு. நான் வர மெரிகிறவனு ஆடுறாரு பாத்தீங்களா, அப்போ தப்பா போடுவீங்க. இந்த இவரு பிஷ்னாய் கரெக்டா போட்டுருக்காரு, இவர் ஒரு சிக்ஸ் திருப்பி அதே மாதிரி ஃபிளைட் பண்ணி இன்னொரு சிக்ஸ் கொடுக்குறாரு. அதனாலதான் நம்ம வந்து மைண்டை டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கணும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜில. வெதர் வி ஆர் சக்சஸ்ஃபுல்லா அதெல்லாம் விட்டுருங்க. அந்த போல நார்மலா போட விடக்கூடாது,
போலிங் போடுறவன் பேட்டர் நார்மலா திங்க் பண்ண கூடாது, ஃபார்முலாவா இருக்கக்கூடாதுன்றான். அதான் ரொம்ப கரெக்டா பண்றான். அண்ட் பதோனி வந்து நீங்க சொல்ற மாதிரி அவருடைய இம்ப்ரூவைசேஷன் அவ்வளோண்டு ஒரு ஒரு ரொம்ப டிமினிட்டிவா இருந்துட்டு பண்ற ஸ்டேஷ்ல பார்த்தா என்னென்னமோ பண்ணிடுறாரு. அது ஒரு கிரியேட்ஸ் ஃபிளட்டர் உள்ள வந்தாருன்னா அவர் வந்து படானி அப்படின்னு எல்லாரும் சொல்ற லெவலுக்கு இதை அவன் பண்ணினே இருக்காரு. இவர் என்ன கேப்டன்சி இன்னொன்னு பண்றாருன்னா ரிஷப் பண்ணிட்டு டேவிட் மில்லர்லாம் என்ன மாதிரி பிளேயர்னா கேரிங் த பேட் ஃபுல்லா முடியும், தள்ளி தள்ளி ஆட முடியும், கடைசி ஓவர் 50னா கூட அடிக்க ட்ரை பண்ற ஒரு பேட்டர். அவருக்கு முன்னாடி சமத்தை அனுப்புவீங்க, என்ன இது கேப்டன்சி தான் யோசிச்சு பாருங்க. அவர் மில்லரை பின்னாடி வச்சு நீங்க சம்மத் அனுப்பிச்சீங்கன்னா அவங்களுக்கே இன்சல்ட்டிங்கா இருக்கும். எக்ஸ்ட்ராடனரி இன்டர்நேஷனல் ஹிட்டர். அவர் வந்து ஒரு தடவை பஞ்சாப் கிங்ஸ் ஆனது கடைசி 100 ரன்ஸை கடைசி ஒரு 10 ஓவர்ஸ்ல சிங்கிள் ஹேண்டட் அடிச்சாள். நான் கூட டேவிட் கில்லர் அப்போ அந்த மேட்ச் ஆனது பார்த்து சச் அ டாப் கிளாஸ் பினாமினல் பேட்டரி ஆர் ஹேவிங் அண்ட் யூ ஆர் சென்டிங் சமத் இன் ஃப்ரண்ட். சமத்துக்கெல்லாம் 3 ஓவர் தான் இருக்கு 40 அடின்னு பாத்துக்கோன்னு சொன்னா கரெக்டா வர பிளேயர். ஏகப்பட்ட ஓவர் இருக்கு, டார்கெட்டும் கிடையாது, நீ போய் அடின்னா ஒண்ணுமே புரியல இருக்கு என்ன ஆனு சைக்காம ஒரு கார்டன் போர்ட் ஆயிட்டு வந்தார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டாக்டிக்கல் எரர்ஸ் இதெல்லாம். சில ரோல்ஸ்ல சில பேர் கரெக்டா ஃபிட் ஆகும்போது அதை சொதப்பாம அதை அப்படியே வச்சுக்கிறது ரொம்ப அழகா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். பிகாஸ் நம்ம அப்துல் சமதை பத்தி எல்லா மேட்ச்லயும் பேசிட்டே வந்தோம். வராரு, நீங்க சொல்ற மாதிரி அந்த லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்ல டக்குனு ஒரு பிக் ஃபயரை வந்து ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது கொடுத்துட்டு போயிடுறாரு. அவர் திடீர்னு ஒரு ரோலை ஷிஃப்ட் பண்ணி நீங்க இப்ப ஃப்ரண்ட்ல வாங்கினப்போ அவருக்கு அது செட் ஆகல. பிகாஸ் அவர் இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எக்ஸ்லயுமே அந்த ரோல் தான் பண்ணிருந்தாரு. அந்த கடைசி லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல வருவார், ஒரு சின்ன குவிக் ஃபயர் ஆட்டு போயிடுவார். சோ அந்த ரோலை இவங்க மாத்தி கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் டூ மெனி சேஞ்சஸ் பிகாஸ் தே ஆர் லூசிங். இப்ப எல்எஸ்ஜியோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா, பேட்டிங் வந்து ரிஷப் பண்ணிட்டு திடீர்னு ஓப்பனிங் வராரு, திரும்ப மறுபடியும் பழைய மாதிரி இறங்குறாரு. அண்ட் இவங்களுக்கு டேவிட் மில்லரை எப்படி யூஸ் பண்ணணும். சோ தேர் ஆர் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் அவங்க டீமுக்குள்ள. ஆமா, ஒரு பீரியட்ல கேகேஆர் இந்த மாதிரி ஷாப்பிங் அண்ட் சேஞ்சிங் கண்ணாபுரம் வெங்கடேஷர் நீ எதிர் டீம் ஓப்பனிங் போ, அப்புறம் இங்க இருந்து யாரோ ஒரு அம்பையர் கூப்பிட்டு நீங்க ஓப்பனிங் வாங்க அப்படிதான் பண்ணிருந்தாங்க கேகேஆர் ஒரு பீரியட்ல. அதே அவங்க பண்றாங்க. அந்த திக்வேஷ் தான் பெஸ்ட் போலர், அவர் போய் திடீர்னு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஓவர் கொடுத்து அதுல அவர் ஒரு 6. ஸோ அவர் இன்னைக்கு அந்த கிமிக் ஒன்று பண்ணார். ஓடி வந்து ஆப்பர் ஆய் அப்படின்னு இந்த வடிவேல் எல்லாம் ரோடிங்ல தப்பாய்ப்பாரு, அந்த மாதிரி ஏதோ ஒரு பண்ணாரு. அவரு எனக்கு தெரிஞ்சு ஆட்டிடியூட்ல தான் அவருக்கு சைக்கோ ப்ராப்ளம் இருக்கு. அவர் போலிங் சூப்பரா போடுறாரு, தேவையில்லாத இந்த கிமிக் எல்லாம் பண்ணி கத்துக்கிறாரு. அதான் இது கிளியர்லி அப்ரோச்லயே தோத்துட்டாங்க பாஸ். எல்எஸ்ஜி இதனுடைய அப்ரோச்லயே தோத்துட்டாங்க. அப்புறம் நான் வேற நினைச்சேன் ராகுல் பெங்களூர்லயே வந்து பாகுபலி டைப்ல ஒரு மோதி கிரவுண்ட் 2 பிரிச்சார்ல. யோசிச்சு பாக்குறேன், எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டா 10 பீஸா கிரவுண்ட் பிரிச்சிருப்பாருன்னு நினைச்சேன். சாந்தமா போயிட்டாரு. ஏன்னா அவருடைய ரொம்ப தோஸ்து எதுல இருந்து பார்த்துட்டே இருக்காரு. அவர் எங்கேயாலும் அவரு கோயங்காரர் ஒரு பால் ஃபீல்டருக்கு தாண்டி மேல பிளைட் கிட்ட போகுது, மேல போயிருக்கிற பிளைட் அங்க போயிருக்கு ஒரு பால் இவர்ல அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன், இதை பிடிச்சிருக்கணுமே அப்படின்னு. அங்க யாரு ராகுல் மன்னன் பிஸ்டா 360 டிகிரிஸ் மன்னன் கலக்கல் ராகுல் தான். அவுட் ஸ்டாண்டிங் ஆடுறது. ஒரு நிக்கிறாரு, 2 பால் டிஃபென்ஸ் ஆறாரு, டேப் பண்றாரு சிங்கிளுக்கு, அடுத்த 2 பால் 4 6 அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ஆடுறாரு சார். இப்போ இவங்கள்ட்ட என்னதான் பிரச்சனை இந்த எல்எஸ்ஜில இருந்தாலும் அந்த ஓப்பனர்ஸ் 2 பேர் அவங்க மேல புஷ் பண்ணது ஒரு சூப்பர் மூவ் சார். எய்டன் மார்க்கரம்காக கரெக்டான பார்ட்னர்ஷிப் அந்த மிச்சல் மார்ஷல் மிடில் ஆர்டர்ல ஆடாம மிச்சல் மார்ஷல் ஓப்பனிங் இறக்கி விட்ட அந்த ஒரு மூவ் மட்டும் இந்த சீசன்ல அவங்க ஆக்சுவலா கிளிக் ஆயிட்டே இருக்கு வரிசையா. சோ தட் இஸ் வொர்க்கிங் அவுட் வெல் ஃபார். அதான் நீங்க சொல்றது ரைட் பாஸ். அந்த 2 பேர் ஓப்பனிங் நல்லா பேர் கிளிக் ஆகுது. அவங்க டெவாஸ்டேட்டிங் அடிக்கல, ஒரு அபிஷேக் அண்ட் ஹெட் அடிக்கிறவங்க அடிக்கல, கன்சிஸ்டன்ட் அடிக்கிறாங்க, பயங்கரமா அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 8.59 தான் இருக்கு ரேட். 11th ஓவர் அவங்க அவுட் ஆகிற சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கு ரேட். அண்ட் அவங்களால ஏன் ரொம்ப அடிக்க முடியலன்னா முகேஷ் குமார் டெரிஃபிக்கா போட்டாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் சரியா போடல, அடுத்த ஓவர்லாம் யார்கர்ஸ் அவங்க தகால் விக்கெட் எடுத்துட்டாங்க டெல்லி போலர்ஸ் இன்னைக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. அக்சர் அந்த ஆரம்பிச்சிருச்சாரு பாருங்க முதல் ஓவர் போடுறதுக்கு, அதுல இருந்து இவங்களோட போலர்ஸ் வந்து ஃபண்டாஸ்டிக்கா ஸ்டெம் பண்ணிட்டாங்க அவங்களோட ரன் ஃப்ளோவை. அது ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பெரிய ஸ்கோருக்கு அப்புறம் வரவே இல்லை. இவங்க வேற டவுன்ஸ் எல்லாம் கண்ணாப்பன்னு மாத்தி கீத்தி பண்ணி நீங்க சொல்ற மாதிரி யாருக்கு என்ன ரோல்னு ஒண்ணு புரியாம போச்சு. என்னென்னமோ ஆண்டுருக்காங்க வந்து ஒருத்தரும். அது பதோனி ஆடினதால அவங்க தப்பிச்சாங்க. பதோனி ஒரு எக்ஸ்ட்ராடனரியா ஒரு 4 4 அடிச்சார். ஓகே, அத பாருங்க, அந்த பேட்டில் ஆஃப் விட்ஸ் பாருங்க. பதோனி வந்த உடனே முகேஷ் குமார் என்ன பண்றாரு, நம்ம நார்மல் யாருக்கிற போடவானான்னு ஷார்ட்டா போடுறாரு, வச்சு செய்யறாரு. இவர் போடுற ஷார்ட் பால்லாம் ஸ்கொயர் கட் 4 அவர் வச்சுனே இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் லவ்லியா மிஞ்சிறாரு பாருங்க. என்னதான் ஆனாலும் திருப்பி நான் யாருக்கிற போடுறேன்னு சொல்லிட்டு கரெக்டா யாருக்கிற போடுற விக்கெட் எடுக்கிறது. ஸோ அதான் அப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் மிஞ்சிறது தான் கிரிக்கெட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்.
சார் அபிஷேக் போரன் இந்த பக்கம் ஒரு சாய் சுதர்ஷன் மாதிரியே டிபிக்கலி ஸ்ட்ரக்சர் டிபிக்கலி பேட்டிங் மாதிரி ஒரு அபிஷேக் போரன் ஒரு மேட்ச்ல கொஞ்சம் ஸ்லோ ஆடினாரு. போன மேட்ச்ல அவருடைய பேஸ் வந்து இந்த பவர் பிளேல கொஞ்சம் நல்லா இருக்கிறத பார்த்தோம். இன்னைக்கு வந்து இந்த சேஸ்க்கு ஒரு நல்ல ஸ்கோர் அவர் ஆடி கொடுத்தாரு. கன்சிஸ்டன்சி ஃப்ரம் அபிஷேக் போரன் அண்ட் அலாங் வித் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி கேஎல் ராகுல் அண்ட் அக்சர் பட்டேல். அக்சர் பட்டேல் கடைசியா பேசுவோம். பட் அபிஷேக் போரன் Abhishek வந்து intent is always there, boss. 20 out or 25 out, you'll never waste hit out or get out அந்த பால்ஸ் தான். அவர் வந்து அபிஷேக் வந்து 50 அடிச்சுட்டு எங்க போறே அப்படின்னா பெவிலியனுக்கு போறே இல்லைன்னு ஒரு போயிட்டாரு. அவர் ஆக்சுவலா நல்லா அடிட்டு பண்ணியா அது ஒரு ராகுல் இருக்கிறதுனால உங்களுக்கு மாரி ஏறினே இருக்கும் உங்க இன்னிங்ஸ். இப்ப ஸ்டப்ஸ் கூட சொல்ல ராகுலுடைய அட்வைஸை கேட்டா எனக்கு ரொம்ப கூலா இருக்கு ஆடுறதுக்குன்ற மாதிரி இவர் நல்லா அடிந்தாரு. ராகுல்லாம் கூட வந்து ஷேர் பண்ணும்போது இன்னும் டெர்பிகா போகணும் பிக் ஸ்கோர்ஸுக்கு அவுட் ஆஃப் கூடாது 50ல. அதுதான் ஒரு 70-80 நாட் அவுட்ல வந்தாருன்னா தனியா தெரியும் இவர் தான் மேட்சை சேவ் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாருன்ற மாதிரி தெரியும். ஃபண்டாஸ்டிக். அவர் வந்து துள்ளி கூட அழிக்கிறதே கிடையாது. அவன் வந்து எந்த பாலுமே நான் அடிக்கணும் அப்படின்னு ஒரு இன்டென்ட் இருந்துன்னே இருக்கு. அவர் எப்போ வந்தாலும் நான் பாக்குறேன். சார் அக்சர் பட்டேல இந்த பாராட்டி வந்து போர் அடிச்சு போச்சு நமக்கு. அவர் வந்து இப்ப நீங்க ரொம்ப பாராட்டுறீங்கன்னு எனக்கு இன்னும் வேணும்னு கேட்கற மாதிரி அவர் வந்து ஓப்பனிங் பவுலிங் வந்தாரு. அதை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த பேட்டிங்ல சார் ஷாட்ஸ்மே பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஹிஸ் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் வர் வெரி ஃபியூ. இந்த சில ஷாட் அடிப்பாருப்பா, கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுவார் ஸ்ட்ரைக், அப்ப தேவையான போது ஸ்பின்னர் வந்தாருன்னா கொஞ்சம் பேக் ஃபுட்ல போய் கட் அடிப்பாரு. இப்படிதான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஹிஸ் ஷாட்ஸ் ஹேவ் இம்ப்ரூவ். கொஞ்சம் வேற மாதிரி ஷாட்ல அடிக்கிறாரு. பவுலர் ஃபீல்ட டைசெக்ட் பண்ணி நடுவுல வந்து இப்ப கடைசியா ஒரு 4 அடிச்சாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. டைசெக்ட் பண்ணி வந்து ஃபாஸ்ட் பவுலர் நேரா இதுல அடிக்கிறாரு ஸ்வீப்பர் கவர் மேல. சோ அதனால நல்லா இருக்கு சார். அவருடைய ஷாட்ஸ் வேரியேஷன்ஸ் ஹேவ் இம்ப்ரூவ்ட் a lot as a main batsman வந்துட்டு இருக்காரு. இந்தியாலே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ல டெக்னிக்கலி தி பெஸ்ட் அவர் தான். நான் டெஸ்ட் மேட்ச் டைம்லயே சொல்லிருக்கேன். டெஸ்ட் மேட்ச்ல விக்கெட் சேலஞ்சா இருக்கும்போது இவங்க எல்லாம் பேட்டோட பாட்டமா பாக்குறது. அப்புறம் ஒரு கொஞ்சம் லோ வந்து அப்படியே சரிக்கணும் இருக்கு. ஐயோ பிச்சில் ஏதோ டெமன் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே அவர் பண்ண மாட்டார். நீங்க பாத்தீங்கன்னா 30 for 6 இருந்தா கூட அக்சர் பட்டேல் போய் டெஸ்ட் மேட்ச் ஆடினாருன்னா அப்படி ஒரு பயங்கர பால போட்டா சாதாரணமா இவள் தான் இவர் ஆடுவார். கிளாஸ் ஆடுவார் ரஷீத் கான். அந்த மாதிரி சாதாரணமா ஆடுவார். அதனால அக்சர் பட்டேல் எந்த ஃபார்மேட்லயுமே இஸ் குவாலிஃபைட். அண்ட் ஆஃப் லேட் நீங்க சொல்ற மாதிரி T20 அவரோட ரோல் ஒன்று நல்லா எடுத்துக்கிறாரு. நான் போனேன்னா மூணாவது 4வது பால் ஒரு 6 அடிக்கணும். அது ஸ்ட்ரைட்ல லாஃப்ட் பண்ணா சரி மிட் விக்கெட் அதுவும் கரெக்டா லெக் பக்கம் எங்கேயா நீங்க போட்டீங்க மிட் விக்கெட் கிரௌட் உள்ள ஷுவர் 6. ஸோ அது அவர் கரெக்ட். இட்ஸ் ஜஸ்ட் இம்ப்ரூவிங். அவரோட இருக்கிற குவாலிட்டியிலே டெவலப் பண்ணினே போறது. ஃபண்டாஸ்டிக். சூப்பர் பேட்டர். சார் இந்த பிரின்ஸ் யாதவ்னு சொல்லி அவரை பத்தி நீங்க கூட ஒரு மேட்ச்ல பேசியிருந்தீங்க. வேகமா வர்றாரு, சூப்பரா போடுறாரு, 2 பால் நல்லா இருக்கு பாலா, ஆனா மத்த பால்லாம் விட்டுறாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட அவரோட பவுலிங் இருந்துச்சு. சோ பிரின்ஸ் யாதவ் ஆனா ஒரு சின்ன அதாவது இப்ப இந்த உம்ரான் மாலிக் பிரச்சனை இருக்குல்ல சார், பேஸ் வந்து செம்மையா போடுவார் 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. ஆனா மத்ததெல்லாம் லேக்கிங்கா இருக்கும். அந்த மாதிரி இவன் கிட்ட அந்த ஒரு பவுன்ஸ், அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ், நல்ல லெவல்ல போடுற அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆக்சுவலா நல்லா இருக்கு சார். லைனை மெயின்டைன் பண்றது வெரி குட் பேஸ். அபிஷேக் போறதுக்கு புரியவே இல்லை. அவ்வளவு ஃபாஸ்ட் பேட் எடுத்ததுக்குள்ள பறங்குது பந்து. நல்ல பேஸ் இருக்கு. பட் அந்த பேசிய உம்ரான் மாலிக் மாதிரி போட்டுனே இருக்கக்கூடாது. 2300 km/h போட்டு ஒரே பால்ல 3 6 கொடுக்குறது வேஸ்ட். இந்த ஃபார்மேட் இந்த டோட்டல் வேஸ்ட் எப்படி இருக்குன்னா திருடனை தாண்டி போலீஸ் ஓடி போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்ற மாதிரி இருக்கு. திருடனை புடிக்கிறது தான் டார்கெட்டா இருக்கணும். அதை தாண்டி போயிட்டு அவரோட ஃபாஸ்டா ஓடுறேன்னு எப்படி அது வேஸ்ட். நீங்க அதை பண்ற அப்புறம் ஒரு பழம் கேட்ச விட்டது. பழம்னா பழம் அந்த மாதிரி ஒரு கேட்ச பாயிண்ட்ல விட்டுட்டு கேமராவை காட்டும் போது விரல பார்த்துனே இருக்காரு. ஓட்டிங் ஏதோ போட்டு வந்தார் பூத்துல. திருப்பி விரல பார்த்துனே இருக்காரு. சாதா கேட்ச் அது. அதுக்கு விரலுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது நியாயமா. அதாவது வாயாலேயே கவனம் அந்த கேட்ச. அதுக்கு பிடிச்சிட்டு திருப்பி விரல பார்த்துனே இருக்காரு. அது எதுக்குன்னு தெரியல. திக்வேஷ் அவங்க வந்து ஆன் த ட்ராட் 4 overs கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு விக்கெட் எடுத்துக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி போலர் போடும்போது தேவையில்லாத டிஃபெண்டிங் ஒரு மாடரேட் டோட்டலா டிஃபெண்ட் பண்ணும்போது கட்டெல்லாம் பண்ணவே கூடாது. அதுலயே அந்த கேப்டன்சி பண்ணாரு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். 2 ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸ் நம்ம மேல சம கோவத்துல இருக்காங்க. இன்னைக்கு காமிச்சாங்க அந்த கோவத்தை. ஸ்டார்க்கும் ஸ்டப்ஸும் ஃபண்டாஸ்டிக் ஃபீல்டர்னு சொன்னேன். 2 பேரும் 2 கேட்ச் விட்டாங்க. அது நீ எப்படி சொல்லுவேன் அப்படின்னு என்ன கலாய்ச்சிட்டாங்க. அப்புறம் ஸ்டார்க் வந்து யார்கர் கிங்னு கிடையவே கிடையாது. அது ஒரு மேட்சுக்கு தான். சும்மா பக்கி மாதிரி கேட்டுனே இருக்காது. என்னெல்லாம் போட முடியாது. நான் தேங்காய் உடைப்பேன், ரன்னு கொடுப்பேன் அப்படின்னு அவருக்கு கோவம் வந்துச்சு. 2 பேருக்கு நம்ம மேல செம்ம கோவத்துல இருக்காங்க.
சார் எம் சித்தார்த்த பத்தி நீங்க நிறைய பேசியிருக்கீங்க. ஆமா. எனக்கு இன்னைக்கு மேட்ச்ல வந்து எய்டன் மார்க்கரம்க்கு 3 ஓவர் போட வேண்டிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு 6th பவுலர் தேவைப்பட்டாங்க. இது ஆமா. மேட்சுக்கு மேட்ச் நடந்துட்டே இருக்கு. 6வது பவுலர் கடன் வாங்குறதுக்காக இவங்க எய்டன் மார்க்கரம் சுரண்டுறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, why don't they come with proper bowling lineup னு கேட்கிறேன். ஆமா. பிகாஸ் ஆவேஷ் கான் மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான பவுலர் இருக்கிறாரு. ஷர்துல் தாக்கூர் கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறுறாரு. இது இல்லாம ஏன் இவங்க இன்னொரு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பவுலிங், ஏன்னா இவங்க கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதால சொல்றேன். இப்ப எம் சித்தார்த் இருக்கிறாரு, அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஆகாஷ் சிங், ஆகாஷ் தீப், இந்த மாதிரி பல பேர் வச்சிருக்காங்க இந்த இந்தியன் யூனிட்லயே. பட் எய்டன் மார்க்கரம் மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஓவர் போட அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூ ஷுட் come up at least for the next match with some more bowling option. Because இன்னைக்கு வந்து அவங்களுடைய டிபெண்டன்சி ஃபுல்லாவே வந்து அந்த ஃபாஸ்ட் bowlers நல்லா போடலனா முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. Because Ravi Bishnoi is also not at his very best. So அதுதான் கேட்க வருவாங்க. ரவி பிஷ்னாய் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு அது அந்த செல்பிஷ்னஸுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. நான் பிஸ்தா போல நீங்க சொன்னீங்க பாருங்க, நான் பிஸ்தா அவருக்கு தெரியும். ஆனா காம் அண்ட் கூலா 24 பால் என் வேலை என்னன்னா உன் ரீச்சுக்கு போடவே மாட்டேன். அந்த ஸ்லாட்டுக்கு நீ 6 அடிக்கிறது நான் போட மாட்டேன். அதை மீறி நீ நல்ல ஃபார்ம்ல வந்து அடிச்சுக்கோ. நான் உன்னை போடுறது ட்ரபிள் பண்ணி நரக வேதனை ஆகுறது. ஒவ்வொரு பாலும் உன்னை சிங்கிளுக்கு மேல கொடுக்க மாட்டேன். அதுலயே தான் அவர் போவார். அவர் ஸ்டைலா விக்கெட் எடுக்கணும்னு தூக்கி போடுறத நான் பார்த்தே கிடையாது. பேட்டர் வந்து அவரோட டேலண்ட் அடிப்படுறது வேற. அதனால பிஷ்ணோய்க்கு ஆஃப் லேட் நான் பாக்குறேன், ஸ்ட்ரைக் பண்ணி விக்கெட் எடுக்கலாம்னு பார்த்துருக்காரு. அது இங்க வேலைக்கே அக்ஷர் பட்டேல் மாதிரிலாம் அடிச்சாங்கன்னா சான்ஸே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி சித்தார்த் சார் அவங்க ரொம்ப காஸ்ட்லி மிஸ். சித்தார்த் அவங்க எடுக்காம இருக்கிறது. அப்படி ஒரு போலர் வந்து 2 மேட்ச்ல ரன் கொடுத்தா கூட சித்தார்த்தெல்லாம் எடுக்கணும். ஏன்னா நான் சொல்றேன், நல்ல டெக்னிக்கலி குவாலிஃபைட் பேட்டர்ஸால கூட அவர் நியூ பால்ல இப்ப நீங்க அக்ஷர் பட்டேல் இவங்களுக்கு வந்த மாதிரி அவர் வந்தாருன்னா ஃபர்ஸ்ட் நியூ பால்ல பட்டு பட்டு இந்த பேட்ல அடிக்கும் சோ ஃபாஸ்ட் ஆஃப் த விக்கெட். பட் அவரும் கொஞ்சம் மாத்தின்னு அந்த கடைசியில ஒரு ஓவர்ல 5 தோட்டம் தூக்கி போட்டார் பால் ஃபிளைட் பண்ணார். இந்த லாஸ்ட் ஓவர் தோத்தான். அதெல்லாம் அவர் பண்ணக்கூடாது. அவரும் எக்கானமி ஃபோக்கஸ் ஆன் எக்கானமி இருந்து பிளாட்டிஷா போட்டார்னா அவர் வந்து ஹில் பி தி மெயின் போலர். அவர் எதுக்கு டிராப் பண்றாங்க எனக்கு புரியல. நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கரெக்ட். சித்தார்த் ஷுட் பி நெக்ஸ்ட் மேட்ச் வந்துருவார் கண்டிப்பா. ரைட் சார், கமெண்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். நடந்து முடிஞ்ச கேகேஆர் வர்சஸ் ஜிடி மேட்சோட வீடியோஸ் வந்து கமெண்ட்ஸ் நான் காலையிலே பார்த்து இப்பலாம் படிக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்பலாம் வந்து நான் வீடியோ அப்பலாம் படிக்கிறது காலையிலே இன்னைக்கு என்ன கமெண்ட் நம்ம கேட்க போறோம் அப்படின்னு ரெடியா படிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் தான் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுல ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் காலையில், அதான் எடுத்துட்டு இருந்தேன் ஒரு நேரம். ஸோ ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாய் சுதர்ஷன் வந்து டெக்னிக்கலி நல்ல ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேம் வந்து T20லயே இவ்வளவு சூப்பரா மத்தவங்க எல்லாரும் எப்படி ஆடுறாங்கன்றதெல்லாம் பார்க்காம தான் வந்து என்னோட கிரிக்கெட் இதுதான் அப்படின்றது அழகா ஆடுறாருல. சோ அதை பத்தி தான் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவரை ஏன் வந்து பிசிசிஐ விடவே கூடாது? பிசிசிஐ எப்படியாவது பிசிசிஐ அடுத்த சீசன், இந்த சீசன் முடிஞ்ச உடனே வந்து டெஸ்ட் டீமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இவரை வாங்கிடும். இவரை போய் திரும்பவும் இந்த T20 யங்ஸ்டரா T20 டீமுக்குள்ள போடு அப்படின்ற மாதிரி போட்டுறாங்க. ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எப்படி டெஸ்ட் டீமுக்கு கொண்டு போனாங்களோ அந்த மாதிரி இவரையும் வந்து டெஸ்ட் டீமுக்கு கொண்டு போகணும், ஓடிஐக்கு கொண்டு போகணும். சாய் சுதர்ஷனை நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு போகணும் பிசிஐ நான் நினைக்கிறேன். பாஸ்கி சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இடம் பெறுவாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். I partly agree with you. Technically is good. அவருக்கு வந்து கரெக்டா என்ன மாதிரி போலிங்கா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நாடு தெரியுது. ஆனா அந்த டெக்னிக்கல் ப்ராக்ரஸ், அந்த டெக்னிக்கல் எஃபிஷியன்சிய T20 வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு எடுக்கணும்னு நீங்க பேசுனீங்கன்னா ரிஸ்க். இங்க உங்களுக்கு எல்லாமே ஹார்ம்லெஸ் பிச்சஸாவே இருக்கு T20ல. பிளஸ் நீங்க பக்கத்துல ஃபீல்டர்ஸ் எல்லாம் வைக்க முடியாது. ஒரு ஃபாஸ்ட் போலர் 2 ஸ்லிப் ஒரு கல்லி வைக்க முடியாது, ஷார்ட் லெக் வைக்க முடியாது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் ஷார்ட் லெக் ஸ்லிப் பாயிண்ட்ல வைக்க முடியாது. ஸோ இங்க அவரும் ரொம்ப ஃப்ரீ ஆடுவார், டென்ஷனே இல்லாம. இப்ப பட்டிதார் இப்படிதான் பண்ணாங்க, நேரம் கொண்டு டெஸ்ட்ல விட்டாங்க, கந்தலாய் போச்சு அவரோட கரியர். நல்ல வேலை T20ல பிரமாதமா பண்ணிட்டு இருக்காரு ஆர்சிபி. ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ லவ் இஸ் பேட்டிங். விவியன் ரிச்சர்ட்ஸ் ஆஃப் ஐபிஎல் மாதிரி அடிக்கிறார். அவ்வளவு அத்தாரிட்டேட்டிவா நான் சிலண்ட் அடிக்கிறார். ரொம்ப ஹாப்பி. அவர் இந்த ஃபார்மேட்டே இருந்துட்டோம். இப்போ டெக்னிக்கலி எக்விப்டு ஃபார் T20. டெஸ்ட்டுக்கு டெக்னிக்கலி எக்விப்டான்றது லாங்கர் ஃபார்மேட் உங்களுக்கு தெரியாது. அன்லெஸ் அட்டாக்கிங் ஃபீல்டு வச்சு ஒரு பேட்ஸ்மேன் வந்து பேட்டருக்கு சேலஞ்சிங்கா இருக்கிற பிச்சில் நல்லா ஆடினா மட்டுமே தான் தெரியும். அதனால நீ அவசரப்பட்டு அந்த கன்க்ளூஷன் வருவானா. இதுல பிரமாதமா ஆடிட்டு இருக்காருன்னா இதுலயே குரூம் பண்ணல. ஏன்னா இவர மாதிரி ஒரு பிளேயர், ஒரு பர்டிகுலர் பிளேயர் வந்து இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது T20 இன்டர்நேஷனல் லெவல்லையும். ஏன்னா திடீர்னு ஸ்லைட் ஆகும் சில பிச்சு. இப்ப நம்ம T20 சாம்பியன்ஷிப் நம்ம போனபோது கரீபியன்ல பிச்சஸ் எப்படி இருந்து பாருங்க. அந்த மாதிரி பிச்சஸ் இப்படி ஒரு பேட்டர் தேவைப்படும், கொஞ்சம் கிராஃப் பண்ணி ஆடுறதுக்கு. ரொம்ப ரன் ரேட் பார்க்காம ஒரு 2 நிக்கணும். ஸோ அது மாதிரி பெட்டர். ஃபார்மேட்டை மாத்துறது ரிஸ்க். ஒரு ஃபார்மேட் வச்சு இன்னொரு ஃபார்மேட் போறது ரிஸ்க். தப்பு. ஒயிட் பால், ரெட் பால், டோட்டலி டிஃபரெண்ட் கேம். ரைட், ஓகே சார், தேங்க் யூ. நீங்க ஏதாவது சொல்லி இந்த வீடியோவை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? தூக்கம் வரல சொல்லிடுறேன். வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் தூங்குனேன். சோ யோசிச்சுட்டு சொல்லுங்க எதுவா இருந்தாலும். சமாச்சார விஷயங்கள்
எதை வந்து சோசியல் மீடியால பார்த்தாலும் என்கிட்ட யாராவது வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. இன்னைக்கு ரொம்ப சிரிப்பான ஒரு விஷயம். ஒரு இன்டர்வியூல ஒரு லேடி வந்து ஆங்கர் வந்து தோனி கிட்ட கேக்குறாங்க. நீங்க டெய்லி 5 லிட்டர் பால் குடிப்பீங்களா? அந்த கேள்வி கேட்டு அவர் சிரிச்சிட்டார். விழுந்து விழுந்து சிரிச்சு அவர் தான் சொன்னாரு 1 லிட்டர் தான் குடிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. இதை ஒரு இடம் கேக்குது. சாப்பிட்டு இருக்கும்போது ஹோட்டல்ல அது என்ன நீங்க பாத்தீங்களா அதை? எல்லாமே நான் பார்த்திருப்பேன்னு வச்சுக்கிறாரு. என்னன்னு கேட்டேன். 5 லிட்டர் பால் நீங்க குடிப்பீங்களாமேன்னு அவங்க கேக்குறாங்க. அவர் சிரிக்கிறாரு. நான் சார் கண்டிப்பா இருக்கும் சார். எப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. 5 தடவை கப் அடிச்சுக்கிறாருல்ல. ஐபிஎல் கப். ஒரு கப்பு 1 லிட்டர் ஃபுல்லா ரொப்பிடுவாரு. அப்புறம் டீ தூள் எல்லாம் போட்டு மொத்தம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கப்பு 5 டீன்னு வச்சுங்களேன். இல்ல 4 டீன்னு வச்சுங்க. 5 கப் 5 கப்ல 5 லிட்டர் போட்டாரு. 4 டீ ரெடி ஆயிடுச்சுன்னா 5 into 4 20 டீ. டீ 20ன்றாங்களே அதுதான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்படி சொல்லிடுறது பெட்டர். ஏன்னா அடுத்த கேள்வி கேட்க மாட்டாங்க. சம்மந்தமே இல்லாம சொல்றது. அது ஒரு பக்கம். அப்புறம் இந்த ஒரு ரோபோ டாக் வச்சு ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. நேத்தி பார்த்தா அந்த சியர் கேர்ள்ஸ் 3 பேருக்கு மத்தியில அது டான்ஸ் ஆடுது. அதை பார்த்து இதை ஆடுதா, இதை பார்த்து அவங்க ஆடுறாங்களா அது என்னன்னு புரியல. எனக்கு இவங்க இன்னோவேஷன் இம்ப்ரூவைசேஷன் என்ன லெவல் போவாங்கன்னு தெரியல. அடுத்தது திடீர்னு ஒரு மேட்ச்ல பார்த்தா இன்னொரு கார்னர்ல 3 ரோபோ டாக்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டீம் ஒவ்வொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பூனை கேட் வாக் மாதிரி டாக் வாக் அதெல்லாம் வரும் பொழுது. ஸோ அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அண்ட் செம காமெடி 2 நாள் சிஎஸ்கே மேட்ச் நினைக்கிறேன். அந்த 2 அம்பையர் சொல்லும்போது ஃப்ரண்ட்ல இந்த ரோபோட்டா விட்டாங்க முன்னாடி. அது நான் கூட நினைச்சேன். முதல்ல ஒரு சிஎஸ்கே மேட்ச் ஒரு நாய் வந்து லக்குன்னு நினைச்சேன். பட் ரோபோ டாக் வந்த லக் இல்ல. வெறும் டாக் ஸ்ட்ரே டாக் ஏதாவது ஒன்று வந்து நல்ல லக் சொல்லுது. இதெல்லாம் சோசியல் மீடியா நியூஸ். Right. Okay, sir. Nice to end on a good note. Right. Thank you so much, sir. நாளைக்கு மேட்ச் வந்து பார்ப்போம். See you next time. ரைட். நாளை மேட்ச்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் மெட்டீரியல் பிளஸ் ஃபன்னோட சந்திப்போம். ஆன் அவர் ஃபேவரட் RRR.